Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸில் கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறவுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் குறித்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நேரலையில் இணைந்துள்ளார். ஜெயக்குமார், வணக்கம். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸிலே சரியாக 10 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்திலிருந்து புறப்பட்டு வானகரம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை முன்னிட்டு வானகரம் பகுதியை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு முறையாக தலைமை கழகத்திலிருந்து அழைப்பிதழ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பிதழோடு வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய அழைப்பிதை சரிபார்த்து அவர்களுடைய கையொப்பம் பெற்ற பிறகு அவர்களுக்கான சிறப்பு பேட்ச் வழங்கப்பட்டு அவரவர்கள் இருக்கையிலே ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பெயர் பலகைகளோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கையிலே அமருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒழுக்கமான ஒரு இயக்கம் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்றைக்கு அவருடைய அந்த சிறப்பு ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பிதழ் கடிதத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அதே போன்று அவருடைய இருக்கையிலே ஒரு குடிநீர் பாட்டில், அதே போன்று அவர்களுக்கு தேவையான பிஸ்கெட் மற்றும் கடலை மிட்டாய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. காலை வரக்கூடிய இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கு தேவையான காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மதியம் அசைவ உணவு சிறப்பாக அவர்களுக்கான தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்திலே பல்வேறு சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது. இதற்காக இன்றைக்கு வானகரம் இந்த ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகிற வழியெல்லாம் அவர்கள் வரவேற்று சிறப்பு பேனர்களும் பதாதைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழை மரங்கள், தென்னை கீற்றுக்கள், அதே போன்று பன்னீர் கரும்பு என்று பசுமையான ஒரு வரவேற்பினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அளிக்கவிருக்கிறார்கள். அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் இன்றைக்கு பிரம்மாண்டமான முறையிலே வானகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு எழுச்சி பயணத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 175 சட்டமன்ற தொகுதியில் பல லட்சக்கணக்கான மக்களை நேரில் சந்தித்து கோடிக்கணக்கான மக்களுடைய அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி உரையை ஆற்றி மக்களுடைய ஏகோபித்த அந்த ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏற வேண்டும் என்று மக்கள் எழுச்சியோடு கொடுக்கப்பட்ட வரவேற்பை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பார்க்க முடிந்தது. அந்த எழுச்சியினுடைய அந்த மகிழ்ச்சியோடு தற்போது இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்திலே இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மண்டபத்திற்கு வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது.